இன்னைக்கு நிறைய சமீபத்தில் துயர சம்பவங்கள்லாம் நடந்தது. அதுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவங்க வசதியாகவும் வளமாகவும் பாதுகாப்போடையும் இன்னும் சொல்ல போன ஒன்றியத்தினுடைய அரவணைப்போடையும் சொகுசாக தான் இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கை இழந்தான், அவங்க பின்னாடி போறவங்க எதிர்கால வாய்ப்பை இழக்க போறாங்க. பெயர் வெறுமனே பெரியாரையும் அண்ணாவையும் மற்ற முன்னோர்களை எல்லாம் நான் வழிகாட்டியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அளவுக்கு கூட இளைஞர்களுக்கு ஒரு சிறு நல் வழியை காமிக்காம நான் கடந்து அதை நான் எனக்காக மட்டுமே அதை அறுவடை செஞ்சு அவங்கள சக்கையா தூக்கி போடுற மாதிரியான ஒரு நிலையத்தான் இப்போ பார்க்குறோம். ரொம்ப வேதனையா இருக்குது. ஹாய் சார். ஹாய், வணக்கம். உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்கவே வேண்டாம். இட்லி இளையவன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இட்லியில் இப்போ நிறைய வகை பண்ண முடியும், இட்லியும் ரொம்ப சாப்பிட வைக்க முடியும் இன்ட்ரெஸ்டா அப்படின்னு சொன்னால் அது உங்களால் மட்டும்தான் முடியும். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, முதல்ல தொழில் வளர்ச்சி நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். சார் நாளைக்கு ஃபுட் டே. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? 2000லேருந்தே நீங்கள் இட்லியை ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கின ஒரு ஆள். ஸோ நீங்கள் அதை பற்றி சொல்கிறாரு. இல்லை, உலக உணவு தினம் நாளைக்கு. முதல்ல நான் அந்த இன்று உணவு தினத்துக்கான அந்த வாழ்த்துக்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இது சாதாரண ஒரு தினம் போல இதையும் கடந்து போயிட முடியாது. ஏன்னா உணவுங்கிறது ரொம்பவும் அத்தியாவசியமான ஆரோக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு உணவுல இருந்து நம்ம நிறைய மாறுபட்டிருக்கோம். இயற்கை பாட்டி வைத்தியமே இன்னைக்கு இல்லைங்கிற அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. உணவுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், உடல் நலத்துக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அன்னைக்கு அதுக்குண்டான ஒரே சொல்யூஷன் என்னன்னா அஞ்சரை பெட்டியாக தான் இருந்தது. காய்ச்சல் இருந்து, தலைவலியில இருந்து, அஜீரணத்துல இருந்து, வாயு தொல்லையில இருந்து எதுவா இருந்தாலும் சரிதான், அந்த அஞ்சரை பெட்டியில இருந்து தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் அதுக்கு ஏற்றாற் போல உணவு தயாரித்து உணவே மருந்தா இருந்தது. இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் அல்ல, அதுல தரமான உணவுகளா நம்மளுடைய முன்னோர்கள் உணவு தான் முக்கியம். ஒரு புத்தகத்துக்கு உணவும் உறவுன்ற புத்தகத்துக்கு வைரமுத்து சார் ஒரு அணிந்துரை எழுதியிருப்பார், கவிஞர் வைரமுத்து. அதுல அவர் சொல்லுவாரு, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2 அறைகள் சரியா இருக்கணும் அப்படிமா. அதுல ஒன்று படுக்கை அறை, இன்னொன்று சமையல் அறை. சமையல் அறை எப்படி இருக்கோ அதோடைய வெளிப்பாடு தான் படுக்கறையா இருக்கும். அப்போ ஒரு மனிதன் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு அடிப்படை சமையல் அறை தான். அந்த சமையல் அறை சரியா இருந்தா அந்த 2ஆம் அறை நல்லா இருக்கும், அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருக்கும், இந்த உலகமே நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனா இதுக்கு எல்லாமே முதல் ஒரு அந்த நம்ம சமையல் கூடத்தில் இருக்கக்கூடிய அடுப்படையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டி தான் ஆரோக்கியத்துடைய ஆணிவேர் அச்சாணி. அந்த உணவுகள் எதுன்னு பார்த்து செய்து கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த நோய் பிணியெல்லாம் ஒரு காலத்துல தீர்க்கப்பட்டதாக இருந்தது அந்த அஞ்சரை பெட்டி. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான உணவை கொண்டாடும் தினமாக இன்னைக்கு உலக உணவு தினமா உலகம் முழுவதும் கடைபிடிச்சிட்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அந்த உணவு சார்ந்த பணி செய்யக்கூடிய நாங்கள்லாம் ஒரு கேட்டரிங் எடுத்து செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வினாடியும் புதிய புதிய உணவுகள் எதையாவது செய்து கொடுத்து விருந்தினருக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்க மகிழ்ச்சி அடையும் போது அது நாங்கள் பூரிச்சு அந்த ஒரு மகிழ்வை நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம். அப்படிங்கும்போது உணவுக்கும் எங்களுக்குமான அந்த நெருக்கமான இது. அப்போ மற்றவர்களை காட்டிலும் எங்களுக்கு நான் சார்ந்த தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கும் எனக்கும் இந்த உணவு தினம் அப்படிங்கும்போது அது இன்னி ஒரு மகிழ்ச்சியான நாளாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த நாளில் ஏதோ சமைச்சோம் சாப்பிட்டோன்னு இல்லாமல் ஆரோக்கியமான உணவு எது வேண்டாம், தவிர்க்கப்பட வேண்டிய உணவு அப்படிங்கிறத கவனத்தில் வச்சு நம்ம இந்த உணவுங்கிறதை உன்னதமாக மாற்றணும். இன்னைக்கு சிறுதானியங்கள்
உள்ளிட்ட பல்வேறு உணவு பதார்த்தங்கள் மக்களிடையே இப்போ ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. இந்த நாள்ல நம்ம அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் தேடி சுவைத்து ஆரோக்கியத்தோட நம்மளுடைய நோய் இல்லாத பெருவாழ்வு வாழணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த உலக உணவு தினம். இந்த உலக உணவு தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட growth வந்து நீங்க நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க. எப்படி வளர்ந்தீங்க, எந்த மாதிரி ஸ்டேஜ்ல வளர்ந்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்களோட இன்னொரு பக்கம் இருக்கும்ல சார், எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்ற ஒண்ணு இருக்கும்ல சார், அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. உடனடியாக யாருக்கும் எதுவும் ஒண்ணு வந்து வாய்ச்சிடாது. வெற்றியாளர்களுடைய மறுபக்கம் ஒண்ணு எடுத்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தேடுதலும், போராட்டங்களும், போர்க்குணமும், முயற்சிகளும் எத்தனையோ இருக்கும். எத்தனையோ முறை விழுந்திருப்பாங்க. விழுந்து, விழுந்து, விழுந்து தான் அந்த வெற்றின்ற ஒண்ண வந்து சுவைக்க முடியுங்கிறது எதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் எத்தனையோ இடங்கள்ல நம்ம விற்றியாளர்களா முகம் காமிக்க முடியும். தோல்வி அடையும் போது நம்ம புறக்கணிக்கப்படுறோம். அப்ப நம்ம புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்றதுக்காக நம்ம அந்த முயற்சி அடையாம விட்டோம்னா நம்ம வெற்றியாளர்னா திகழ முடியாது. எங்களுடைய இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய நான் சின்ன ஒரு மாற்றம் என்னுடைய அனுபவத்துல ஒரு இட்லி வியாபாரத்துல அதுலயே சின்ன சின்ன மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த இட்லிங்கிறதுக்குள்ள என்னுடைய வெற்றி இருக்குனுங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். எந்த தொழிலா இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சா நிச்சயமா அதுல நம்ம கால் தடம் பதிக்க முடியுங்கிறது என்னோட அனுபவமா நான் கத்துக்கிட்டது. அப்ப நான் பெரிய படிப்பு படிச்சவன் அல்ல, பெரிய ஆராய்ச்சியாளர் அல்ல, இன்னும் சொல்ல போனா இட்லியை நான் கண்டுபிடிச்சவன் அல்ல, அரிசியை கண்டுபிடிச்சவன் அல்ல, உளுந்தை கண்டுபிடிச்சவன் அல்ல. ஆனா அதில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை நான் சரியான வகையில கையாண்டேன். அந்த இட்லிங்கிறதையே மாற்றணும். இன்னைக்கு மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோளம் இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லி, சாத்துக்குடி இட்லின்னு எத்தனையோ வகையான இட்லிகளை ஒரு உருவாக்கி அது பலரின் பார்வைக்கு போய் இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்கள்ல இருந்து உலகம் முழுவதும் இட்லி வியாபாரத்தை அவங்களும் செய்து அவங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு 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 உதாரணமா நான் இருந்தேன் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல நான் அதுக்காக மெனக்கெட்டதும் கஷ்டப்பட்டதும் அது கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கு தேர்வுக்கு முன்னாடி விழுந்து விழுந்து படிக்கிற மாதிரி அன்னைக்கு நான் என்னை என் வறுமையை போக்க என்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க நான் அந்த ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் போது அந்த இட்லி வியாபாரத்திலேயே நான் ஒரு தனித்தன்மையானவனாக அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கடுமையா உழைச்சேன். அதனுடைய பலன் இன்னைக்கு கூடிய விரைவில் மாஸ்கோ துபாயில ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று துவக்க இருக்கிறோம். உலகம் முழுவதும் பெரிய ரெஸ்டாரண்ட் துவக்க இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு வெற்றிக்கு முன்னாடி நிறைய தோல்விகளும் இருக்கு. தோல்விகள் இருந்தாதான் வெற்றியை சரியா நம்ம சுவைக்க முடியும். 2000 உங்களோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? முதல் கிளைண்ட்டு இவங்க தான் நம்மளை வந்து புஷ் பண்ணி தூக்குனாங்க, அந்த அந்த இடம் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? இதை நீங்க எந்த இன்டர்வியூலையும் சொன்னதில்லை. நிறைய இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இட்லி சாதாரணமா ஒரு இட்லி செய்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திருமணம் மற்றும் விழாக்களுக்கு எல்லாமே இட்லி செய்து கொடுக்கும்போது நிறைய விஐபிகள் திருமணம், நிறைய அரசியல் தலைவர்கள் திருமணம், இந்த மாதிரி திருமணங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு ஆர்டர் வரும். அப்போ நாங்க இந்த இட்லி வியாபாரத்தை விரிவுபடுத்திட்டு இருக்கும்போது நல்லா அந்த பண்ணிட்டு இருக்கும்போது திரைக்கு குஷ்புன்னு நடிகை குஷ்பு வந்தாங்க. அப்ப இதுக்கு குஷ்பு இட்லின்னு கூட பேர் வச்சு அது அவங்களையும் சம்மந்தப்படுத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, குஷ்பு இட்லிங்கிற மாதிரிலாம். அந்த அம்மையாரெல்லாம் எங்க இட்லி சாப்பிட்டுட்டு எங்களை சந்தோஷமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்க ஃபேமிலியே அந்த எங்க இட்லி சாப்பிட்டு சந்தோஷப்பட்ட தருணம். இன்னைக்கு அதே மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய நடிகர்கள், தொழிலதிபர்கள் நிறைய பேர் எங்க இட்லியை சுவைச்சு சாப்பிட்டு ஒரு பாராட்டுவாங்க. சார் இப்பயும் சிஎம் ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா? அவரு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து ஒரு முறை அந்த அம்மையாரை பார்க்கும்போது அவங்கள இட்லி கொண்டு போய் கொடுத்து அறிமுகமான அது வந்து அவங்க அப்ப இருந்து ஏதாவது அவங்க வீட்டில் ஒரு நிகழ்வோ அல்லது விருந்தினர்கள் உறவினர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இனியவன் இட்லி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அவங்க இளநீர் தட்டு இட்லி, அந்த ஆட்டின் இளநீர் இட்லி இதெல்லாம் அவங்க ரொம்ப ரசித்து சாப்பிட்டு பாராட்டுவாங்க. கூடுதலாக என்னன்னா இந்த மிக்கி மவுஸ் இட்லி இந்த மாதிரி இட்லி எல்லாம் அவங்க குழந்தைங்க பேரம்பேத்திகளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்காக சில நேரம் கூப்பிட்டு சொல்லுவாங்க.
அவங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் இந்த மாதிரி இட்லி வேணும்னு சொல்லுவாங்க, நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். அந்த சைடு ஜெயலலிதா அம்மா சைடு, அந்த சைடுல ஏதாவது ஏடிஎம்கே சைடுல யாருக்காது? ஒரு முறை முன்னாள் தலைமைச் செயலர் ஹரிபாஸ்கர் சாரு, அவர் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தோட்டத்தில் வச்சு அப்போ சொன்னார், இந்த மாதிரி எங்கெல்லாம் வர்றாங்க, சிஎம் எல்லாம் வந்தாலும் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அங்கேருந்து ரிசல்ட் ஒன்றும் வராது. நாங்கள் சாப்பிட்டோம், நல்லா இருக்கு, நல்லா இல்லை. இப்போ வந்திருக்கோம் அம்மா, அதாவது இட்லி சொல்லுவாங்க, நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். சாப்பிட்டுட்டு அன்றோ அன்னைக்கு மறுநாளோ நேரடியாக ஃபோன் பண்ணி இனியும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கிற தகவலை சொல்லுவாங்க. அந்த பக்கத்துலேருந்து அந்த மாதிரி தகவல் எதுவும் வராது. அதான் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். ஏன்னா இவங்க ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண்மணி மாதிரியான, அந்த மாதிரியான ஒரு சுபாவம் உள்ள ஒரு, நம்ம பெரிய இடத்துல இருக்கோம். முத்தமிழறிஞர் கலைஞரோட மருமகள், தமிழக முதல்வர் தளபதியோடைய மனைவி, புதிய இது துறை முதல்வருடைய அம்மா, இந்த மாதிரி எல்லாம் அவங்க இல்லவே இல்லை சார். அவங்க நான் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஐயா கலைஞர் முதல்வராக இருக்கும் போதும் அம்மையார் நான் பார்த்துருக்கேன், இப்போவும் சந்திக்கிறோம். ஆனால் அவங்க அதே ஒரு கொஞ்சம் கூட ஒரு நான் அப்படிங்கிறதே இல்லை. அவங்க அற்புதமாக ஒரு அம்மையார் அவங்க. அதனால அங்கிருந்து எங்களுக்கு தகவல் நல்லா இருக்கு இல்லைன்னு வருவோம், அந்த சைடுல வரல. சார், இது நம்ம தொழில் வளர்ச்சியிலேருந்து எடுக்கிறோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரெண்டாவது, நீங்கள் பெரியார் ரொம்ப நேசிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவரோட கொள்கையை ரொம்ப பின்பற்றுற ஒரு ஆள் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை, எனக்கு பெரியார் மேலே ஒரு பெரிய பற்றுதல் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியார் சில விஷயங்கள் எல்லாம் வந்து தன்னெழுச்சியாக ஒரு முயற்சியோட வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா பெரியார் அப்படிங்கிறது கொஞ்சம் படிக்கணும். ஏன் எதுக்கு அப்படின்றதுக்காக. அதை படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு நம்மளையே செதுக்கி கூட, அதை நம்ம சரி பண்ணக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள வரும். ஒரு எங்கே நம்ம சறுக்கிறோம், எங்கே நம்ம தடுமாறுறோம் அப்படிங்கிறது நானே உணராமல் அதுக்கு போய் நான் ஏதோ ஒரு பரிகாரம் தேடுறது, ஏதோ ஒரு கடவுள்கிட்ட போகிறது அப்படிங்கிறது, அதை விட என்னை நானே சரியா பண்ணிட்டு அது சரியா இருக்குங்கிற மாதிரி தான் பெரியாருடைய கருத்துக்கள்ல நிறைய நமக்கு சொல்லியிருக்காரு. பக்தி என்பது தனி உடைமை, ஒழுக்கம் என்பது பொது உடைமை, பக்தி இல்லையேல் நட்டமில்லை, ஒழுக்கம் இல்லையேல் எல்லாம் பால் அப்படிம்பார். அப்போ ஒருத்தர் பக்திமானா இருந்து சமுதாயத்துல ஒழுக்கம் இல்லாத இருந்தா சமுதாயத்துக்கே கேடு. அப்ப பக்தியா ஒழுக்கமா அப்படின் போது ஐயா சொல்றாரு ஒழுக்கம், அதான் உண்மையும் கூட, அது சொல்லுவாரு. ரெண்டாவது, கடுமையான உழைப்பாளிகளை ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லுவார். அவருடைய லைஃப்லையும் தன்னுடைய உடல்நலம் சரியில்லாத காலத்திலே கூட மூத்திர சட்டியை தூக்கிட்டே போய் பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின அந்த மாபெரும் தலைவர். சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்பார். அப்ப இன்னைக்கு ஒரு லைஃப்ல நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒரு ஜெயிக்கணும், ஒரு நிலைக்கு நீங்க வரணும் அப்படின்னா, என்னடா போடா அப்படின்ற சலிப்பு, எனக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி, அந்த சலிப்பும் ஓய்வுங்கிறது உனக்கு தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஒரு வார்த்தையை சொன்னார். இப்ப முடங்கி கிடக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் இது சும்மா முதுகெலும்பை தட்டி விட்ட மாதிரி. நம்மளாலேயும் முடியும். ஒரு ஒவ்வொரு துறையிலையும் ஜெயிக்கிறதுக்கு ஏராளமான இடங்கள் இருக்கத்தான் செய்யுது. இதை அடிக்கடி நான் இந்த தொழில் வளர்ச்சி நாளிதழ் நடத்தக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நான் கலந்து கொண்டு நான் பேசும்போதெல்லாம் நிறைய தொழில் முனைவோர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுதான் அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. முழுக்க 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 இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கக்கூடிய உலகத்திலேயே உன்னதமான ஒரு தொலைக்காட்சின்னா தொழில் வளர்ச்சின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவங்க அது மெனக்கட்டு அந்த தொழில் முனைவோர்கிட்ட போய் தன்னுடைய செய்தியை கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்காங்க. அந்த தொழில் வளர்ச்சி இதழ் ஆசிரியருக்கும் அதனுடைய ஒட்டுமொத்தவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நமக்கு சமுதாய பணி, நல்ல பெரிய சமுதாய பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. இளைஞர்கள் துவண்டு போகாம, என்னால் ஒரு முறை தோற்றாலும் அதை நான் மறுபடியும், தோல்விங்கிறது நமக்கு அதை செப்பனிடக்கூடிய ஒரு வாய்ப்பா கருதி மீண்டும் மீண்டும் முயற்சியும் பயிற்சியும் செய்தா வாழ்க்கையில எல்லாராலும் ஜெயிக்க முடியும். வெற்றிங்கிறது யாரும் ஒருத்தருக்கு சார்ந்தது அல்ல, நம்ம அனைவருக்கும் சார்ந்தது. அது ஒவ்வொரு துறையிலையுமே
ஒவ்வொரு துறையிலையும் வெற்றி பெற ஏராளமான இடம் இருக்கு. அந்த இடம் என்னங்கிறத பார்த்து வாய்ப்பை மிகச்சரியா பயன்படுத்தினா நாளைக்கு நீங்களும் மேடை ஏறி மக்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். அந்த மாதிரியான உங்களுடைய பக்குவ ஒரு வாழ்க்கை முறையை நீங்க கடைபிடிங்க. லைஃப்ல எதுவுமே சுலபமா கிடைச்சிடாது. விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி, விழுந்து விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி அப்படிங்கிறத மையப்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். நீங்க யங்ஸ்டரா அந்த டைம்லலாம் வந்து பெரியார், அண்ணாவோட கொள்கையை படிச்சு கலைஞரோட வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருந்த ஒரு யங்ஸ்டர்ஸாக நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் தடமாறி போகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அண்ணா, பெரியார், கலைஞர், எம்ஜிஆர் இவங்க எல்லாரையும் மறந்துட்டு ஒரு மாதிரி தடம் தாண்டி போடுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆமாம், இன்னைக்கு உலக உணவு தினம். இந்த உலக உணவு தினத்தில் உண்மையான ஒரு உணர்வு தினமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம உடல் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்கும், ஆக்சிஜனையும் எடுத்துக்கும். எது நமக்கு தேவையானதோ அதை வச்சுட்டு தேவையில்லாததை நம்ம வெளியே விட்டுறணும். இதுதான் இன்னைக்கு அதாவது கொள்கையற்ற ஒரு எண்ணமோ ஒரு இதில் ஒரு கவர்ச்சியால மக்கள் மடைமாற்றம் செய்யப்படுறது ரொம்ப ஆபத்தானது. பெரியார் சொன்னாரு, ஏன் என்ன கேள்வி கேளு, படி, நீ படிக்கணும், படிச்சு உன்னோட நான் சொல்றது நீ ஏத்துக்காத, உன்னோட அறிவை கொண்டு ஆராய்ச்சி நான் சொல்றது சரி இருந்தா எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு, முதல்ல உன்னோட அறிவை கொண்டு நீ ஆராய்ச்சி பாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய சமீபத்துல துயர சம்பவங்கள்லாம் நடந்தது. அதுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருக்கக்கூடியவங்க வசதியாகவும் வளமாகவும் பாதுகாப்போடையும் இன்னும் சொல்ல போன ஒன்றியத்தினுடைய அரவணைப்போடையும் சொகுசாத்தான் இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கை இழந்தான். அவங்க பின்னாடி போறவங்க எதிர்கால வாய்ப்பை இழக்க போறாங்க. வெறுமனே பெரியாரையும் அண்ணாவையும் மற்ற முன்னோர்களை எல்லாம் நான் வழிகாட்டியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அளவுக்கு கூட இளைஞர்களுக்கு ஒரு சிறு நல் வழியை காமிக்காம நான் கடந்து அதை நான் எனக்காக மட்டுமே அதை அறுவடை செஞ்சு அவங்கள சக்கையா தூக்கி போடுற மாதிரியான ஒரு நிலையத்தான் இப்போ பார்க்குறோம். ரொம்ப வேதனையா இருக்கு. இளைஞர்கள் ஒரு விஷயத்துல எங்க யாரை எப்படி பார்க்கணும் அப்படி பாருங்க. 4 படத்தை நடிச்சிட்டோம்னா நாட்டை பிடிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதே நம்மளாகத்தான் இருக்கும். நம்ம சரியானா நம்மளை சுற்றமும் சரியாகும். இளைஞர்கள் யோசிக்கணும். தேங்க்யூ சார். இவ்வளோ நாள் தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ சார்.